இன்றைக்கி சாயந்தரம் போல் பார்த்திங்கன்னா 5 மணி போல் வீடெல்லாம் மாப் போட்டுட்டு குட்டியாக ஒரு கோலம் போட்டு விட்டுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா செய்தியில் சொன்னாங்க இந்த மாதிரி திருப்பதியில் லட்டு பிரச்சனை போயிட்டுருக்கு பார்த்திங்களா. அதனால் எல்லோரும் சாயந்தரம் அவங்க வீட்டில் விளக்கேற்றி வைங்க வாசலில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி நம்மளும் ஏற்றுவுமே விளக்கு தானே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவி வச்சுருக்குது எல்லாமே எடுத்து அந்த பக்கம் அடுக்கி வைக்கணும். அப்புறம் தான் இட்லிக்கு அரிசி உளுந்து ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் எடுத்து வச்சு தண்ணியெல்லாம் இல்லாமல் தொடச்சி விட்டால் தான் இங்கே வச்சு தான் கிரைண்டர் வச்சு அரைப்பேன் மாவு. இனி அடுத்து இதெல்லாம் தான் எடுத்து வைக்கணும். பாத்திரத்தெல்லாம் இப்போ எடுத்து வச்சுட்டேன். நீ எடுத்து இங்கே இருக்கிற தண்ணி பூரா எடுத்து இது பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். இந்த உப்பு தண்ணிக்கு இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி இங்கே வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த உப்பு தண்ணி கரை அப்படியே நிற்கிது, நீட்டாக தான் இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அரிசி ஊறுது. உளுந்து நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. ஊற வச்ச உடனே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். ஏன்னா அந்த தண்ணி ஜில்லுன்னு இருக்கும். இப்படி அரைக்கும் போது இட்லியும் நல்லாயிருக்கு. அரைக்கும் போது அதை எடுத்து நான் வெளியே வைப்பேன். அது வரைக்கும் அது உள்ளே தான் இருக்கும். அப்படி அரைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கு. அந்த மோட்ரு பார்த்திங்கன்னா சூடானால் தான் நமக்கு டேஸ்ட் வராது அந்த உளுந்து. அதனால் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு அரைக்கும் போது அது அவ்வளோ சீக்கிரம் சூடாகாது. அரிசி அரைக்கும் போது தான் சூடாகும். அரிசி அரைக்கும் போது சூடானால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. அரிசி அரைக்கும் போதும் வேணும்னா நம்ம ஜில்லு தண்ணி கூட ஊற்றிக்கலாம், ஐஸ் வாட்டரே ஊற்றியும் கூட அரைச்சிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது பார்த்திங்கன்னா ரசம், தயிர், இது கொத்தவரங்காய் பொரிச்சது மிச்சம் இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த பீன்ஸ் பயிரை மட்டும் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ஆசையாக வாங்கினேன். நைட்டுக்காக ஏதாவது கிரேவி வைக்கணும். நைட்டுக்கு இதை வச்சு தான் எதாவது செய்யணுங்க. ஆனால் ஆசையாக வாங்கினேன். ஆனால் இந்த டேஸ்ட் ஒன்றும் அவ்வளோக்கா இருக்குல்ல, ரொம்ப நேரம் ஆகுது வேகிறதுக்கே. இப்படி ஒரு 20 விசில் விட்டால் கூட அது இந்த அளவு இதுக்கு மேலே வேக மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, எனக்கு மட்டும் அப்படியா? ஆனால் நல்ல கலர், அந்த வேக வச்ச தண்ணி இந்த கலரை விட நல்லா டார்க்காக இருந்துச்சு பாருங்கள். எல்லோரும் இந்த யூடியூப்பில் தான் பார்த்தேன், நிறைய பேர் இதை செய்கிறாங்களே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களேன்ட்டு ஒரு டைம் வாங்கி தான் பார்ப்போமேன்னு வாங்கினது ஆசையாக. ஒரு பாக்கெட் 1/4 கிலோ வாங்கினேன். அன்றைக்கி ஒரு டைம் செஞ்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு. சரி ரொம்ப நாளாக கிடைக்கேன்ட்டு இன்றைக்கி நைட்டு ஊற வச்சு இன்றைக்கி வேக வச்சேன். இதை ஏதாவது சாயந்தரம் செய்யணும் நைட்டுக்கு. இப்போல்லாம் கொஞ்ச நாள் அந்த கோலம் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்குது. சாப்பீஸில் வெளியில் இன்றைக்கி என்ன போடலாம் நாளைக்கெல்லாம் போடலான்னு யோசிச்சுட்டே ஒவ்வொரு கோலமாக போடணுன்னு ஆசையாக இருக்குது. வெளியில் வந்து காலையில் போடுவேன். சாயந்தரம் போல் வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி டைமில் இங்கே வாசலில் போட்டு விடுவேன். சரி இன்றைக்கி விளக்கு ஏற்றுறமே போடலாமேன்னு தோணுச்சு. அதனால் குட்டியாக ஒரு விளக்கு கோலம் போட்டாச்சு பாருங்க. டிவியில் பார்த்திங்கன்னா சாமி பாட்டு ஓடுது. ஆனால் சவுண்டு கம்மியாக வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கள், நான் இந்த சீப்பு, இந்த அவசரத்துக்கு கிடைக்க வேண்டிய பொருளெல்லாம் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் எப்படி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். கட்டிங் கார்டு, டிம்மரு, திருப்பி சீப்பு, இதெல்லாம் இதை கீழெல்லாம் வச்சா அங்கங்கே இப்படி விழுகுது. அதனால் இந்த மாதிரி போட்டால் தூரத்துலேருந்தே தெரியும். நம்ம வேணும்படி எடுத்துகிட்டு இப்படி வச்சிடலாம். அப்புறம் அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த குட்டி குடம், இந்த குடத்தில் இந்த ஆயில்மெண்ட்டெல்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். இதுவும் தேடுற மாதிரி தானே இருக்கும். இதெல்லாம் இதுக்குள்ளே இது சும்மா தான் கிடக்கு இந்த குடமும். சரி இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டா இதுவும் ஒரு இடமா அப்படி இருக்கும். இதுக்கு ஏன் நம்ம தனியாக போய் ஒரு பொருள் வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே போட்டு ஏதாவது வைக்கலாம். இதெல்லாம் வைக்கிற மாதிரி, ஸ்பூன் வைக்கிற மாதிரி, கரண்ட் வைக்கிற மாதிரிலாம் விற்கிறாங்க. அதை விட இது நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டா நல்லா தானே இருக்கும். வெளியே பார்த்திங்கன்னா பயங்கரமாக காற்றடிக்குது பாருங்க. துணியெல்லாம் பார்த்திங்கன்னா மடித்து வைக்கணும். காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாஷிங் மிஷினில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுருவேன். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம துவைக்கும் போது நல்லாவே அழுக்கு போகுது. இந்த பசங்க ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ அழுக்காக இருக்கும், யூனிஃபார்மெல்லாம். இந்த மாதிரி ஊற வச்சு துவைக்கும் போது நல்லா அழுக்கு போகுது. 1 மணி நேரம் இல்லாட்டி 1/2 மணி நேரம் இப்படி ஊற வச்சு அதுக்கப்புறம் துவைச்சிங்கன்னா சூப்பராக அழுக்கு போகும். அவ்வளோதாங்க என்னோடய ஈவினிங் ரொட்டீன். நைட்டு தான் இனி ஏதாவது சமையல் பண்ணணும். இந்த நைட்டு தான் பார்க்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.